இலங்கை பேரழகின் சொர்க்கம். இது ஒரு மாயாஜால உலகம். இந்தியாவின் தெற்கே அமைந்துள்ள இந்த தீவு நாடு தனித்துவமான ஒரு உலகம். அதன் அழகும் பண்பாடும் மேய்ச்சிலிருக்க வைக்கும். மரதமலைகள் நீல நிற கடலோடு கைகோர்க்கும் இடம். இயற்கையின் அற்புதங்கள் இங்கு நிறைந்துள்ள பண்டைய நகரங்கள், அரசர்கள் மற்றும் பேரரசுகளை பற்றிய கதைகளை சொல்லும் வரலாற்றின் சுவடுகள் இங்கு காணலாம். காற்று வாசன மசாலா பொருட்கள் மற்றும் நறுமணம் மிக்க பூக்களின் மனம் நிறைஞ்சிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் உணர்வுகளை தூண்டும். இலங்கை என்பது நீங்கள் உங்களை நீங்களே இழந்து பின்னர் மீண்டும் உங்களை கண்டுபிடிக்கும் இடம். ஆன்மீக அமைதியை இங்கு அடையலாம். சாகசம் அமைதி அல்லதையும் தேடி நீங்க எதை தேடினாலும் இலங்கை உங்களை வரவேற்குது. உங்கள் மனதை இங்கு புதுப்பிக்கலாம். பாருங்க, இந்த மாயாஜால் அல்லதை நீங்களே கண்டீங்க. இலங்கை உங்களை காத்திருக்குது. கடற்கரையை நேசிப்பவர்களின் கனவு இலங்கை. இது ஒரு சொர்க்கம். பிரகாசமான மணல நிறைந்த கடற்கரைகள், வெதுவெதுப்பான இந்திய பெருங்கல்லா சூழப்பட்டு இருப்பதை கற்பனை செய்து பாருங்க. இங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விடுமுறை போலவே இருக்கும். தென்னை மரங்கள் காற்றில் ஆடி வெயிலில் இருந்து நிழல தருக்கென. இவை உங்க மனதை அமைதியாக்கும். 1000 நீல நிறங்கள்ல கடல் மினுக்கும். இந்த நீல நிறங்கள் உங்கள் கண்களை கவரும். நீச்சல், சர்பிங் அல்லது மிதுக்க உங்களை அழைக்குது. இங்கு நீங்க எப்போதும் செயலில் ஈடுபடலாம். நீச்சலுக்கு ஏற்ற அமைதியான தண்ணீருக்கு உணவட்ட கற்கரையல் உணவின் சுவையை அனுபவிக்கலாம். அருகம்பே செப்பற்பர்களின் சொர்க்கம். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு சூட சவால் விடும் அலைகள் இங்கு உண்டு. இங்கு சவால்களை எதிர்கொள்ளுங்க அல்லது தங்களையும் அமைதியாக கடற்கரைக்கு செல்லுங்க. இங்கு அமைதியான நேரத்தை அனுபவிக்கலாம். இலங்கையின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது. இது பல்வேறு நாகரிகளின் சுவடுகளை தாங்கி நிற்கிறது. அனுராதபுரம் மற்றும் புலனறுவை போன்ற பண்டைய நகரங்கள் இவை இலங்கையின் பெருமைக்குரிய வரலாற்று சின்னங்கள். சிதிலமடைந்த கோயில்கள் மற்றும் பிரம்மாண்டமான தூபிகளை கொண்டுள்ளன. இவை நம் முன்னோர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை திறமைகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்கள் ஒரு மகத்தான கடந்த காலத்தின் எச்சங்களை நமக்கு காட்டுகின்றன. இவை உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. கண்டியில் உள்ள புத்த தந்த கோயில் புத்தரின் புனித பொருளை கொண்டுள்ளது. இது பாத்தர்களின் முக்கிய புனித தலமாகும். இசை, நடனம் மற்றும் யானைகளின் திருவிழாவான வருடாந்திர எஸ்ல பெர்ஹரா ஊர்வலத்தை காண தவறாதீங்கள். இது பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் மிகவும் பழமையானது மற்றும் பன்முதன்மை கொண்டது. இது பல்வேறு இனக்குழுக்களின் கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கிறது. இலங்கை மக்கள் அவர்களின் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் பெற்றவர்கள். எப்போதும் அன்புடன் புன்னகைப்பார்கள். நீங்கள் ஒரு நெரிசலான சந்தையில பேரம் பேசினாலும் அல்லது உள்ளூர் வீட்டில் தேநீர் அருந்தினாலும் அன்பும் பெருந்தன்மையுடனோ உங்களை வரவேற்பார்கள். உள்ளூர் மக்களுடன் அரட்டை அடிக்க நேரம் ஒதுக்குங்கள். வாழ்க்கை மற்றும் மரபுகளை பற்றி அறியுங்க. ஒரு குடும்பத்துடன் அவரின் வீட்டில உணவு அருந்த முயற்சி செய்யுங்க. இந்த அனுபவங்க நீங்க தீவை விட்டுட்டு வெகு நாட்களுக்கு பிறகும் உங்களோட நினைவிலே இருக்கும். இலங்கை உணவு வகைகள் சுவைகள் மற்றும் நறுமண கலவையாகும். மசாலா பொருட்கள் தாராளமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது நறுமணம் மற்றும் காரமான உணவுகளை உருவாக்குகின்றன. சாதம் மற்றும் கறி என்பது முக்கிய உணவுகள். இதுல பல வகைகள் உள்ளன. துண்டாக்கப்பட்ட ரொட்டி, காய்கறிகள் மற்றும் இறைச்சி ஆகியவற்றால் செய்யப்பட்ட தெரு உணவான கோட்டியை சுவைச்சு பாருங்க. கறி மற்றும் சட்னிகளுடன் பரிமாப்பரும் சுவையான இடியப்பங்களை சாப்பிட மறக்காதீங்க. இலங்கைக்கு சென்று உலக புகழ் பெற்ற செலோன் தேநீரை பருகாமல் திரும்பாதீங்க. இலங்கை என்பது ஒரு இலக்கை அடைவதற்கான இடம் மட்டுமல்ல, அது உணவுகளுக்கான ஒரு பயணம், ஆன்மாவுக்கு ஒரு விருந்து. பண்டைய மரபுகள் நவீன வாழ்க்கையை சந்திக்கும் ஒரு அற்புதமான இடம். வாருங்க, இலங்கையின் மாயாஜாலத்தை கண்டறியுங்கள். மக்களின் நிலப்பரப்புகளின் அழகும் அரற்றும் கலாச்சாரத்தின் மகத்துவம் ஆகியவை உங்கள் இதயத்தை கவரட்டும். நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க.